பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என கருமையானவர்களை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். இந்த நாளிலும் கூட நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பிலே நாம் ஒரு 25 நிமிடம் வேதத்தை தியானிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை தியானிங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஆண்டவர் சமாரியா வழியாக கலிலேயா வழியாக கடந்து போகும் பொழுது ஒரு ஊரிலே குஷ்டரோகிகள் 10 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே தங்கியிருக்க வேண்டும். அவர்கள் தங்கியிருக்கின்ற பாளையத்திற்கு யாருமே போக மாட்டார்கள். குஷ்டரோகிகள் அந்த பக்கமாக கடந்து வந்தாலும் சத்தமிட வேண்டும். எனவே அவர்கள் மற்றவர்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிற பிரமாணத்தின்படியாக தூரத்திலே நின்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களை உலகத்தின் மனுஷர்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம், தள்ளி விட்டிருக்கலாம். உங்களுடைய நிலைமை தாழ்ந்து போகும் பொழுது, வியாதிப்பட்டு போகும் பொழுது உங்களை நேசித்தவர்கள் எல்லாரும் வெறுத்து தள்ளுகிற ஒரு சூழ்நிலை வரலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள், உரத்த சத்தமிட்டு கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். மனுஷர்கள் உதவி செய்யாமல் போனாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து விட்டாலே அற்புதம் நடந்துவிடும். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், வியாதியின் கட்டுகள் மத்தியிலே நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். 2005ஆம் வருஷத்தில் ஒரு கூடுகையிலே சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறினேன். இயேசு கிறிஸ்து என்னை பார்த்தார், என் மேல் தம்முடைய கரத்தை வைத்தார். சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மூலமாக ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். இப்பொழுது இயேசு உங்கள் மேல் கையை வைக்கிறார் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து என்னை தொட்டதை நான் உணர்ந்து சத்தமிட்டு கதறி அழுதேன், உடைந்து அழுதேன். அன்று இரவு முதல் எனக்கு ஒரு சமாதானம் வந்தது. அதற்கு அடுத்த மாதத்திலேயே சகோதரர் அப்பாத்திரையுடைய கூட்டத்தில் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். அந்த நாள் முதல் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்து அவர் பேசி என்னை வழி நடத்தினார். கிருபையின் வரங்களை கொடுத்தார். என்னை கொண்டு அநேக அற்புதங்களை இன்று வரையிலும் செய்து வருகிறார். அநேக வியாதியஸ்தர்களை அவர் சுஸ்தமாக்கி வருகின்றார். அவர் பார்த்து விட்டால் போதும், அவருடைய கண்கள் நம்மேல் விழுந்து விட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கை மாறும். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கை மாறினது போல உங்கள் வாழ்க்கையும் இன்றைக்கு மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள். பக்கத்தில் யார் இருக்கிறா இல்லைங்கிறத பார்க்காதீங்க. இப்படிப்பட்ட ஜெப நேரங்களில் முழங்கால் படியிட்டு 2 கரங்களையும் உயர்த்தி கதறுங்கள். நானும் அப்படி தான் சத்தமிட்டேன். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டேன். என் ஆண்டவர் இயேசு எனக்கு இறங்கினார். என் வாழ்க்கை மாறியது, வியாதியின் கட்டுகள் நீங்கினது, குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்தது. ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த என்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேகருக்கு பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்தி வருகின்றார். எங்கே இந்த 10 குஷ்டரோகிகளும் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களை சுஸ்தமாக்கினார். ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். எப்பொழுது உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்லிவிட்டால் போதும்,
இப்பொழுது நீ சொஸ்தம் அடைகிறாய் என்று ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்துவிட்டால் போதும், அவர் உங்களை பார்த்து சொல்லிவிட்டால் போதும், உங்கள் வாழ்க்கையில் அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் உடனடியாக குணமடைந்து விடும். உடனடியான விடுதலை தருவார். அது எப்படிப்பட்ட கொடூரமான வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து உங்களை சுகமாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரனுடைய மூளையில், சிறு மூளையில் கேன்சர் கட்டி இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நல்ல ஒரு நடக்கையை பார்த்து அவர் எனக்கு பிரியமானவர் என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னார். அவருக்காக ஜெபித்த பொழுது அவரை பரலோகத்திற்கே எடுத்து சென்று அவருடைய மூளையில் இருந்த கட்டியை அகற்றி அவரை மறுபடியும் உயிரோடு உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அநேகர் மரித்து விடுவார்கள் என்று சொல்லி அவரை அடக்கம் பண்ணுவதற்கு சபப்பட்டியெல்லாம் செஞ்சிட்டாங்க. குழி வெட்டுறதுக்கெல்லாம் அங்கே மனுஷரை ஏற்படுத்தி விட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் எப்போ மறிப்பார், எப்போ கொண்டு போகலான்னு சொல்லி மருத்துவமனையில் காவல் கிடந்தார்கள். கடைசி மூச்சை இழுத்து விடணும், அவ்வளவுதான். ஆனாலும் ஜெபித்த மாத்திரத்தில் நானும் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆண்டவரே, இவர் மறிக்கிறதுனால இவருக்கும் பிரயோஜனம் இல்லை, இவருடைய குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இவரை நீங்கள் சுஸ்தமாக்குனீங்கன்னா உங்கள் நாமந்தான் மகிமைப்படும். இவர் உமக்கு நன்றி அறிதல் உள்ளவராக இருப்பார். இவர் என்னுடைய ஊழியத்தில் சேர்ந்து ஊழியம் செய்தால் அநேகர் விசுவாசிப்பாங்க என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, அவருடைய மனைவி பிள்ளைகளிடத்திலே நீ சொல்லிவிட்டு போ, அவர் என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வார் என்று. நான் அப்படியே சொன்னேன். அவங்களெலாம் நம்பவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்தார். அவருடைய பார்வை இந்த சகோதரன் மேல் பட்டது. என்னுடைய ஜெபம் ஒரு சின்ன ஒரு காரணம்தான். அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கர்த்தர் கேட்டார். அநேகருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவரை பரலோகத்திற்கே எடுத்து சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சுகமாக்கி அனுப்பினார். இன்று அளவும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஓடிவிட்டது. அவர் தன்னுடைய நிலத்திலே விவசாயம் செய்து அவர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கேன்சர் நோய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. நமக்கு தான் அது ஒரு பெரிய வியாதி. அது வந்துருச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய் நாம் இருந்தால், நம்முடைய இருதயம் ஒருவருக்கும் தீங்கு செய்யாத இருதயமாக நல்ல நினைவுகளோடு வாழ்ந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி பார்ப்பார். அவர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படி அவர் பார்த்து விட்டால் போதும், நம்முடைய கதறலை கேட்டுவிட்டால் போதும், உடனடியான அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிடும். இன்றைக்கும் நீங்கள் அதை சோதித்து பார்க்கலாம். உங்கள் வியாதி எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் ஜெப வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். என்னால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாது, ஆனால் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் உங்களுக்கு அருகிலே அவர் வருவார். இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்டால் அவர் உங்களுக்குள்ளேயும் வருவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்களுடைய மரண படுக்கையை அவர் மாற்றுவார். ஒரு சகோதரியை நடக்க முடியாத நிலைமையில் அவருடைய அந்த சகோதரியினுடைய கணவரும் சகோதரனும் என்னுடைய வீட்டுக்கு தூக்கி கொண்டு வந்தாங்க. 2 கால்களும் முட்டமாக்கி போனது. 2 மாதங்களாக நடக்க முடியவில்லை. ஜெபித்த மாத்திரத்தில், கையை வைத்த மாத்திரத்தில் என் இயேசு கிறிஸ்துவின் கரம் அந்த மகளை தொட்டது. உடனடியாக எழுந்து நடந்தார்கள். இன்றளவும் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சகோதரி ஒரு நாளும் நடக்காமல் இருந்ததே இல்லை, நடந்து கொண்டே இருக்கிறாங்க. உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கண்கள் அவர்களை பார்த்தது. அவர்களை இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே சொஸ்தமாக்கினார்.
உடனே அவர் பாருங்க ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். அவ்வளவுதான். அப்படி சொன்ன மாத்திரத்தில் அவருடைய குஷ்டரோகம் நீங்கி போனது. உடனடியான விடுதலை வந்துவிட்டது. குஷ்டரோகம் என்பது கொடூரமான வியாதி. விரல்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். சாப்பிடுவதற்கு விரலே இருக்காது. யோசிச்சு பாருங்கள். கால்களில் விரல் இருக்காது. ஒரு முட்டமாக்கப்பட்ட ஒரு அனுபவம். மூக்கெல்லாம் சுண்டி போயிடும். எல்லாம் அந்த பாக்டீரியாஸ் அரித்து அழகே கெட்டு போயிடும். ஒருவரும் நேசிக்க மாட்டார்கள். பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். அவர்கள் எங்கேயாவது பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா மனுஷர்கள் தீட்டு என்று சொல்லி அவர்களை வெறுப்பார்கள். எனவே அவர்கள் அந்த பக்கமாக நடந்து போகும்போது குஷ்டரோகின்னு கத்திக்கிட்டே போகணும். என்ன ஒரு நிலைமை பாருங்கள். என் ஆண்டவர் இயேசு அந்த 10 குஷ்டரோகிகளையும் சுஸ்தமாக்கினார். 15வது வசனம் சொல்லுகின்றது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றான். அந்த 10 பேரில் ஒருவன் மாத்திரம், ஒரு சமாரியன், ஒரு அந்நியன், அவன் மாத்திரம் வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து நன்றி சொன்னான். தேவனை மகிமைப்படுத்தினான். மற்ற 9 பேரும் சொஸ்தமடைந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் போயிட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய ஊழியத்திலேயும் இப்படிப்பட்ட மனுஷரும் இருப்பார்கள். அன்றைக்கு அந்த குறிப்பிட்ட ஊழியர் ஜெபிக்காமல் இருந்திருந்தால் அந்த குடும்பம் அழிந்து போயிருக்கும். அந்த குடும்பத்தில் நோய்கள் மிகுதியாகி அந்த சகோதரன் அல்லது அந்த சகோதரி மரித்து போயிருக்கணும். அவங்களுக்கு அருமையானவங்க மரித்து போயிருக்கணும். ஆனால் அந்த ஊழியர் ஜெபித்ததுனால, அந்த கிருபையின் வரம் செயல்பட்டதுனால இயேசு கிறிஸ்து அவர்களை சுஸ்தமாக்கி இருப்பார். ஆனால் கொஞ்ச காலம் அவங்களோட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ஆனால் தங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்த பின்பதாக, ஆரோக்கியம் கிடைத்த பின்பாக அந்த ஊழியரையும் மறந்துடுவாங்க, ஆண்டவரையும் மறந்துடுவாங்க. அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பையும் மறந்து தங்களுடைய இஷ்டப்படி நடந்து கொள்வார்கள். ஆனால் இந்த குஷ்டரோகி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஓடி வந்தார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி. நீங்கள் எந்த ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்டீர்களோ, எந்த ஊழியத்திலே உங்கள் குடும்பத்திற்கு அற்புதங்கள் நடந்து நீங்கள் மரணக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்களோ, அந்த ஊழியத்துக்கும் நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அந்த ஊழியக்காரருக்கும் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். தேவனுக்கு எல்லாவற்றிற்கு மேலாக தேவனுக்கு நன்றி உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது. ஒரு குடும்பம் தேவனுடைய சமூகத்திற்கு வந்தார்கள். அந்த சகோதரன் குடித்து வரித்து குடும்பத்தில் தரித்திரம் வந்து விட்டது, கடன் பாரம் வந்து விட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட அன்றைக்கு அந்த ஹாலுக்குள்ளே நுழையும் போதே ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், இப்பொழுது உள்ளே நுழைகின்ற அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நான் ரட்சிக்கிறேன், தொட்டு அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அபிஷேகித்தார். கொஞ்ச நாள் மாத்திரம் அந்த சகோதரன் குடிக்காமல் இருந்தார். ஆனாலும் மறுபடியும் அவர் குடிக்க ஆரம்பித்தார். 8 வருடங்களாக அவர் இரவு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்குவதே பெரிய ஒரு காரியம் என்று சொன்னார். ஜெபித்த மாத்திரத்திலே அன்று இரவில் ஒரு சிறு பிள்ளை போல உறங்கினார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நல்ல உறக்கத்தையும் கொடுத்தார், நல்ல விடுதலை தந்து ரட்சிப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஊழியத்திற்கு அழைத்தார். ஆனால் அந்த சகோதரன் மறுபடியும் நன்றி இல்லாத ஒரு நிலைமையில் குடிக்க ஆரம்பித்தார். இன்றளவும் மிகவும் பலவீனப்பட்டு
ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எந்த ஒரு ஊழியத்தின் மூலமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, எந்த ஒரு சபை மூலமாய் ரட்சிக்கப்பட்டீர்களோ, அந்த ஊழியருக்கு, அந்த சபைக்கு நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகின்றார், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. ரோமர் 16:4 சொல்லுகிறது, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருந்தார்கள். பவுல் மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் பவுலுக்காக துணை நின்றவர்கள், அவருடைய ஜீவனை காப்பாற்றினவர்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்கள், எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், எவ்வளோ பெரிய ரகசியங்களை அறிந்து இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நின்று சபைகளை கட்டின பவுல் சொல்லுகிறார், நான் நன்றி உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி. அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட சபையாரும், புறஜாதியாரில் ரட்சிக்கப்பட்ட சபையாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராக இருந்தார். தனக்கு நன்மை கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார், சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார், ஈசாக்கு செலுத்தினார். யாக்கோபு அவர் நான் திரும்ப பத்திரமாய் வந்தால் பெத்தேலிலே நான் பலி செலுத்துவேன் என்று சொன்னார். ஆண்டவர் அப்படியே வரும்படி செய்தார். அவர் நன்றி அறிதல் உள்ளவராய் இருந்து ஸ்தோத்திர பலிகளை பெத்தேலிலே செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது ஆண்டவருக்கு நன்றி காணிக்கைகளை செலுத்தினார். ஒன்றுமில்லாத நிலைமையில் குப்பை மேட்டிலிருந்து ஆடுகளுக்கு பின்னாக திரிந்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் ராஜாவாக்கினார். அவன் நன்றியுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட இருதயத்தை ஆண்டவர் பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், அவன் எனக்கு பிரியமானவன் என்று சொன்னார், அவன் என் தாசன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நன்றி அறிதல் உள்ளவர்களை ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கின்றார், தனக்கு சீஷராய் பார்க்கின்றார். என் இருதயத்திற்கு ஏற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் பார்க்கின்றார். வரலாறு சொல்லுகிறது, இந்த நன்றி சொன்ன குஷ்டரோகி அவனுடைய கரங்களில் இருந்த, கால்களில் இருந்த அந்த வியாதி முற்றிலும் மறைந்ததோடு அவனுக்கு புதிய விரல்கள் முளைத்தது என்று சொல்லி, மற்ற 9 குஷ்டரோகிகளும் சொஸ்தமடைந்தார்கள், அவ்வளவுதான். அவர்கள் இழந்த விரல்கள் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லையாம். ஆனால் இவன் ஒருவன் மாத்திரம் பூரணமடைந்தவனாய் திரும்பி போனான். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு நன்மை செய்திருப்பார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஜனங்களாய் நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை பூரணமாய் ஆசீர்வதிப்பார். 19வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆண்டவர் அவனை பரிசுத்தப்படுத்தி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை ரட்சித்து அவனுடைய கைகள் கால்களில் இருந்த விரல்களை புதிதாக்கி முளைக்கச் செய்து அவனை பரிபூரணப்படுத்தி அனுப்பினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் பரலோகம் செல்லுகின்ற பாக்கியத்தை பெற்றான். மற்ற 9 பேரும் நன்றி இல்லாமல் அப்படியே போயிட்டாங்க. ஆனால் சரீரத்தில் சுகம் கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலை. இன்றைக்கு அநேகர் அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் ஓடி வருகிறாங்க. விடுதலை கிடைச்ச உடனே மறந்துடுவாங்க. ஒரு கூட்டத்தில் எனக்கு விடுதலை கிடைச்சின்னு சாட்சி சொல்லுவாங்க சிலர், அதோட ஆண்டவரையும் மறந்துடுவாங்க, உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி இருந்தால் நாம் பூரணம் அடைய முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, பரலோகத்துக்கு செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்.
எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மனுஷரைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நன்றியுள்ள இருதயத்தை நோக்கி பார்க்கின்றார். அநேக தேவ பிள்ளைகள் ஆதி அப்போஸ்தல திருச்சபைகளிலே சீஷர்கள் மூலமாக அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டு விடுதலையாக்கப்பட்ட பின்பதாக சபைகளிலே சேர்ந்தார்கள். அப்போஸ்தலர் மூலமாக அநேக அற்புதங்கள் நடைபெற்றது. அதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட்டாங்க, சபைகளிலே சேர்ந்தாங்க, சீஷர்களோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஊழியத்தை செய்தார்கள். இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஊழியமும் செய்து சபைகள் மிகவும் பெருகின. மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கூட ஒரு மிகப்பெரிய கடைசி கால எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் நன்றியுள்ள ஜனங்களாக இருந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினாரோ, எந்த சபை மூலமாய் விடுதலையாக்கினாரோ அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் தேவ ராஜ்யத்திற்கென்று ஊழியத்தை செய்தால் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? ஒரு சபையில் ஒருத்தர் விடுதலை பெற்றால் இன்னொரு சபைக்காரங்க அந்த குடும்பத்தை புறஜாதியிலிருந்து வந்திருந்தால் பிடித்து கொண்டு போயிடுறாங்க, அவங்க சபையில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. சுவிசேஷம் சொல்லுவதற்கு இடம் கொடுத்து எங்கேயாவது ஒரு குடும்பத்தில் போய் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லிட்டாலே போதும், அவங்களுக்கு விடுதலை கிடச்சிட்டுனா போதும், உடனடியாக ஒரு சபையார் பின்னாடி போய் அவங்கள பிடிச்சு கொண்டு போயிட்டு இந்த ஊழியத்தோடு கூட ஒட்டவே விட மாட்டாங்க. தசமபாக காணிக்கை ஒன்று தான் குறியாக இருக்கின்றது. இப்படி செய்வது ஒரு ஊழியமே கிடையாது. நம் மூலமாக ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய கிருபையின் வரங்களின் மூலமாக அற்புதம் செய்திருந்தால் அந்த ஆத்துமாக்களை நம்முடைய சபையிலே கொண்டு போய் வைத்து சத்தியத்தை போதிக்கலாம். அவர்கள் மூலமாக கிடைக்கின்ற ஆதாயங்களுக்காக மட்டும் அவர்களை சபைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. சபைக்கு கூட்டிகிட்டு போனதோடு சரி, அவ்வளவுதான். வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டா போகிறதில்ல, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் போய் நிற்கிறதில்ல, காணிக்கை கொடுக்கலைன்னா சபிக்க ஆரம்பிச்சிடுறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. எனக்கு அருமையானவர்களே, அவங்க எந்த ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டாங்களோ அந்த ஊழியத்தில் இணைஞ்சிருக்கட்டும். அந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஜனங்களாக இருந்து ஊழியம் செய்யட்டும். அதுதான் நல்லது. சபை என்பது அநேகருக்கு வசனத்தை போதித்து வளர்க்கக்கூடிய ஒரு இடம். அவர்களையும் ஊழியக்காரங்களாக மாற்றி அவங்களையும் ஆத்துமாதாயம் செய்வதற்கு பழக்குவிக்கிற ஒரு ஸ்தலம். அவ்வளவுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வந்து சபையிலே அங்கத்தினராகி வார்த்தையை கேட்டு அவங்க பலன் அடையணும். ஆனால் எந்த ஊழியத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ, எந்த ஊழியர் மூலமாக அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சோ அவங்க கூட கனெக்ஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்வது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். அப்படி உங்கள் சபைக்கு வருகிற ஆத்துமாக்கள் உங்ககிட்டே நிலைச்சிருக்க மாட்டாங்க. போதகர்கள் இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபையில் போதகர் இருக்கணும், தீர்க்கதரிசிகள் வந்து போகணும், சுகமாக்கும் வல்லமை உடையவர்கள் வந்து போகணும், கிருபையின் வரங்கள் பெற்ற ஊழியர்களுக்கு அனுமதி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்கள் சபையிலே ஆத்துமாக்கள் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். ஆண்டவராகிய தேவனுக்கு நன்றியுள்ள ஜனங்களாக கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? ஒரு சபை அப்படின்னா போதகர் மட்டும்தான் இருக்கணும். போதனையை கேட்டு கேட்டு செவித்தினவு வந்துடும். செய்தி நேரம் வந்துவிட்டால் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கவனம் செதற ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் அவர்களை விட்டு விலகி போய்விடும். அநேக சபைகளில் பார்க்கின்றேன், செய்தி நேரத்தில் ஜனங்கள் கவனிப்பதே இல்லை. அவங்கள கவனிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. 4 வார்த்தை சொல்லி மிரட்டி கிரட்டி தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? ஒரு சபையிலே ஆவியிலே அவர்கள் அனலாக இருக்கணும். விசுவாசிகளாக இருக்கிறவங்க
ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னா அநேக கிருபையின் வரங்கள் பெற்ற ஊழியர்கள் உங்கள் சபைக்கு வர வேண்டும். உங்கள் சபையில் பலத்த அற்புதங்கள் நடக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு சபை மிகவும் எழுச்சி பெறும், ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவருக்கு நன்றி இல்லாதவங்களாக இருக்கிறதற்கு மிகவும் முக்கியமான காரணம் அவர்கள் போய்கொண்டிருக்கிற சபைதான். அங்கே அவர்களுக்கு காணிக்கை கொடுத்து விட்டால் போதும், பயங்கரமான மரியாதை இருக்கும். காணிக்கை குறைய கொடுக்குறவங்கள யாரும் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த பின்பதாக அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஊழியக்காரங்களாக மாறணும். அப்படி மாறாவிட்டால் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஜனங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க பழையபடியும் தங்களுடைய ஆதி நிலைக்கு போய்விட்டால் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு ஒரு பயனும் இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படி விழுந்து போய் கிடக்கிறாங்க. பவுலே சொல்லுகிறார், என்னை காப்பாற்றினவர்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருந்தேன் என்று சொல்லி. சபையாரும் நன்றியுள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அந்த 10 குஷ்டரோகியில் ஒருத்தர் தானே வந்தார், மிச்சம் 9 பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்டார் அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவர் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். நோயிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஆத்தும அறுவடை செய்ய தங்களை ஒப்புக் கொடுக்காவிட்டால் ஆண்டவர் கேள்வி கேட்பார். அவர்களை முடக்கி வைத்திருக்கிற சபை போதகரைத்தான் ஆண்டவர் முதலாவது கேள்வி கேட்பார். என் மகனை அல்லது என்னுடைய மகளை நான் விடுதலையாக்கினேன், நீ அழைத்து கொண்டு போய் காணிக்கை கொடுக்கிற ஒரு மெஷினாக மாற்றி உட்கார வச்சிட்டியே, என் ஊழியத்தை செய்ய நீ விடலையே என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்பார். நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் மூலமாக விடுதலையை பெற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஆத்மாதாயம் செய்யணும், ஊழியம் செய்யணும், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். இதற்காக நாம் பிரயாசப்படுவோம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பார், விடுதலையாக்குவார், அபிஷேகத்தால் நிரப்பி உங்களை ஊழியக்காரங்களாக மாற்றுவார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் உங்கள் வியாதி இருக்கிற பகுதியில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இயேசு மகாராஜா, இந்த நாளிலும் கூட வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கள். இயேசு மகாராஜா, அவர்களுடைய வியாதி எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும், முற்றி போயிருந்தாலும், சுகமாக வழியே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், என் ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். என் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றோம். என் பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிமிஷத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு நன்றியுள்ளவங்களாக இருக்கும்படிக்கு அவங்க உள்ளத்தை நீங்கள் புதிதாக்குங்க. எந்த ஒரு தடையும் வராது இருக்கட்டும். எந்த ஒரு மனுஷர் மூலமாக, எந்த ஒரு ஊழியக்காரங்க மூலமாக அவங்க மறுபடியும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி தடை வராது இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து தடைகளை உடைத்திருந்து சுபிக்கிறோம். அநேக குடும்பங்களிலே குடித்து வெறித்து அநேகர் உபத்திரவத்திற்குள்ளே இருக்கிறாங்க. குடும்பங்கள் உபத்திரவப்படுகின்றது. இந்த குடிவெறியின் ஆவி இப்பொழுது வெளியேறி போகிற கிருபைக்காய் நன்றி. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புத விடுதலை கொடுத்து விட்டதற்காய் நன்றி. ஆசீர்வாதத்திற்கான வாசல் திறக்கிறது. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதோ பரலோக தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. மேக கூட்டங்களை பார்க்கின்றேன். என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தின் வெளிச்சம் இறங்குகிறதை பார்க்கின்றேன். ஒரு அன்புள்ள இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளும் வருகிறது. வியாதிகள் நீங்கி சொஸ்தமடைகிறீர்கள், ரட்சிக்கப்படுகிறீர்கள். நன்றியுள்ள இருதயம் வருகிறதற்காய் நன்றி. உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களை என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். காட் பிளஸ் யூ.